சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதில் நாங்கள் எங்கே வந்துட்டோன்னா, எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் என்னோடதான் இருக்கீங்களா, மாம்சத்தை பெரிய வெளிப்பாடுகள் இருக்கு, வர வர வாரங்களில் பார்ப்போம். பாவம் எங்க இருந்துச்சான்? கரெக்ட். வேதம் என்ன சொல்லுது? பாவம் எதுல இருந்துச்சான்? எங்க இருந்துச்சான்? சின் இன் த ஃப்ளெஷ் எழுதி இருக்கு. மாம்சம் வந்து பாவம் இல்ல, பாவம் எதுல இருக்குதான்? அதை இயேசு என்ன பண்ணாரா? மாம்சத்தை. அப்ப நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காரு பாருங்க தேவன். நீங்க தவறு செய்யறனால இல்ல மாம்சத்துல நடக்கிறனால நீதிமான் இல்லாம போயிட மாட்டீங்க. நீங்க எப்பவுமே என்ன ஆனாலும் நீ நீதிமான் தான், அது மாறவே. என்ன ஆனாலும் நீ பிள்ளை தான், அவரோட பிள்ளை தான், அது மாறவே. ஆனா அவர் எனக்காக வச்சிருக்க எல்லாமே நான் அடையணும்னா அவர் என்கிட்ட சொல்றாரு, தேவன் வசனத்துல இருந்து பேசி சொல்றாரு, அப்போ உன் மாம்சத்தை நீ ஒடுக்கணும், கட்டுப்படுத்தணும். இப்ப அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை தான் போன முறை பேசினேன். நீங்க அதிகாரம் வச்சிருக்கணும். எதுக்கு மேல? ஊர்ல இருக்கிறதுக்கு மேல எல்லாம் அதிகாரம் வச்சுட்டு உங்க மாம்சத்து மேல அதிகாரம் இல்லைன்னா அதுக்கு பதிலா யாருக்கு இடம் கொடுக்கணும்? உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. எபேசியர் 2, இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பார்க்காத 2 விஷயத்தை பார்க்க போறோம். சரியா? அந்த ஒரு இமேஜ் ஒன்று ஒரு கை, அதை நான் நினைக்கிறேன் அது ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க அதை பார்த்தீங்கன்னா. இதுதான் அதான் அதை காட்டுங்க. அது இல்லம்மா, சரியா காட்டிட்டு அப்புறம் மாத்திட்டீங்க. என்னது? என்ன எழுதியிருக்கு? பூமி ஒரு பக்கம், பரலோகம் ஒரு பக்கம். மறந்துட மாட்டீங்கல்ல. இது வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? என்னாச்சு? இந்த கை தான் அது. ஒரு பக்கம் என்னது? பூமி, ஒரு பக்கம் பரலோகம். நீங்க ஒரு மனுஷனா, நீங்க உங்களுக்குள்ள மாம்சம்ன்றது இந்த உடம்பு, மாம்சம். அப்புறம் உள்ளுக்கு என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு, ஒரு ஆவி இருக்கு. இதுதான் மனுஷன். You have a soul, you have a spirit, you have a body. That's a human being. அது வந்து இப்ப நான் வேதத்துல இருந்து படிச்சுக்கணும்னு இல்லை. Whole of science knows it. Religion knows it. சரி, இப்ப பாருங்க, இந்த உடம்பு இருக்குல்ல, மாம்சம்ன்றது, இதுல மாம்சம் இருக்கிறது வேற, நான் மாம்சம் பேசிட்டு இருக்கிறது என்னது? நான் மாம்சம்னு எதை சொல்றேன்? இப்ப மாம்சமும் ஆவியும் போராடுதுன்னா அது எந்த மாம்சம்? அதுதான் கரெக்ட். உங்களுடைய இமோஷன்ஸ், உணர்வுகள், எண்ணங்கள், அதுதான் போராட்டம், அந்த மாம்சம். இதே உங்களுக்கு புரிகிறதுக்காக இப்ப பாடினா தமிழ்ல வேற எப்படி சொல்றது? பாடினா மாம்சம் தானே, ஐயோ சரீரம். இப்ப உங்க மாம்சம், இந்த சரீரம், அதில் பாருங்க, என்னைக்குமே அது பூமியோட தான். ஆல்வேஸ் எவ்ரிதிங். அதுக்கு என்ன தேவை? இந்த மாம்சத்துக்கு என்ன தேவை? எல்லாமே என்னெல்லாம் இந்த பூமியில் இருக்கோ அதுதான் அதுக்கு தேவை. என்னெல்லாம் இந்த பூமி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும்ன்றதான் இந்த மாம்சத்து. உங்களுக்கு ஒரு ஆவி இருக்கு. இந்த ஆவி வந்து, இந்த ஆவி பூமியில் இருக்க எதையுமே அது என்ஜாய் பண்ணவே பண்ணாது. அதுக்கு தேவையே, ஆவிக்கு இருக்கிற தேவை எல்லாமே
all of heaven and God. ஆவிக்கு அதுதான் தேவை. நடுவுல யார் உட்கார்ந்திருக்கா இப்போ? The soul is what is very important. நடுவுல யார் சிக்கிட்டு இருக்கா இப்போ? இது ரெண்டுக்கும் நடுவுல சரியா? இங்க உடலும் பூமியும் ஆவியும் பரலோகமும் நடுவுல யார் சிக்கிட்டு இருக்கிறா? இந்த ஆத்துமா. இந்த நீங்க எதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அது இந்த ஆத்துமாவை ஈர்த்துக்கும். ஆத்துமான்றது என்ன? சோல் இஸ் யோர் உணர்வுகள், உங்க will. What is your will? Your will, your emotions, your thoughts, your imaginary world, அது எல்லாமே தான் உங்க ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா இங்க சிக்கிட்டு இருக்கு. எபேசியர் 2 சொல்லுது, இதுதான் எபேசியர் 2 சொல்லுது. முதல் வசனம் இப்படியே இருக்கட்டும், சும்மா சொல்லுங்க தெரிஞ்சவங்க முதல் வசனத்தை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை என்னைன்னு போட்டுருவோம். என்ன சொல்லுதுன்னா இந்த ஆவி இப்படி இருந்திருக்கு. என்ன எதுதான் உயிரோட இருந்திருக்கு? இது 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 மூணு தான் உயிரோட இருந்திருக்கு. அதுக்கு பரலோகம் தேவைப்பா. அடுத்தடுத்த வசனத்துல பாருங்க, அதுக்கு பரலோகம் தேவைப்படல. ஏன்னா தான் இந்த ஆவி மரித்து போயிருக்கு. ஆமென். விளங்குதா? இப்ப அந்த எபேசியர் 2 எடுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் கொஞ்சம் இதைதான் நீங்க இப்ப கவனமா கொஞ்சம் கேட்கணும். என்னோட தான் இருக்கீங்களா? இதை நீங்க நான் இப்படியாவது புரிஞ்சுக்க போறேன். சரியா? உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கங்க, இதை நான் நல்லா விளங்கிக்க போறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய. யார் இந்த பிள்ளைகள்? கீழ்ப்படியாமையின். சொல்லுங்க இப்ப you have to follow with me. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், sons of disobedience. யாருக்கிட்ட? இந்த prince of the power of the air, அதான் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும். அதான் நம்ம இப்ப நம்மளுடைய புரிதலுக்காக அதோடைய ஆழத்தை பிறகு ஒரு நாள் படிப்போம். இப்ப நம்ம புரிதலுக்காக சும்மா பிசாசுன்னு வச்சிருவோம். பிசாசு. இந்த பிசாசுக்கு யாரு மேல கண்ட்ரோல் இருந்துச்சாம்? கீழ்ப்படியாமையின். கொஞ்சம் இருங்க, நான் அதை வாசிக்கிறேன் இன்னொரு முறை. அந்த 2வது வசனத்தை காட்டு. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. அவைகளில் ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளில் இடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்ற படியாகும். அப்படின்னா இன்னொரு ஆவி. அந்த ஆவிக்கு யாரு மேலதான்? கீழ்ப்படியாமையின். இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது நீங்க விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முதலாவது என்னது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முக்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. நாம் எல்லோரும், அவர் என்ன சொல்றாரு அடுத்து எழுதுறாரு, நாம் எல்லோரும் நம்மளுடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. மாம்சமும் மனதும் விரும்பினதெல்லாம் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். மாம்சத்துல பாருங்க, மாம்சத்துல நடக்கிறவன் என்னவா இருக்கிறானா?
கோபாக்கினையின் பிள்ளைகள்னு போட்டான். இங்க எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல இருக்கு சில்ட்ரன் ஆஃப் wrath. children of wrath. wrath அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க பார்க்கிறோம். யாரா இருக்காங்களா இவங்க? மாம்சத்தின் படி நடக்கிறவங்க. அப்ப இந்த மாம்சத்தை நான் அடக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை நான் சரி பண்ணா, அப்ப முதல்ல போன வாரம் சொன்னபடி இப்ப இதையெல்லாம் அப்படி நல்லா கொஞ்சம் சாஃப்டா இருக்கா போலாம். அத முதல்ல அந்த இடத்துக்கு வந்துடணும். யூ மஸ்ட் ஹேவ் a broken and a contrite heart. நொறுங்குண்ட இருதயம். தேவன் முன்னாடி ஒரு நொறுங்குண்ட இருதயம். அதை நான் காட்டுறேன் ஒரு நிமிஷத்துல, கவனிக்கிறீங்களா? wrath. இங்க ஆங்கிலம் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கீங்க, அர்த்தம் சொல்லுங்க. wrath, what is the meaning? See, that's the thing. It's not anger. வேற இல்லக்கா இல்ல. wrathன்றது இப்ப அது எப்படி சொல்றாங்க, எப்படி பார்க்கலாம்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வெறும் கோபம் இல்லை. கோபத்துல there can be a process to anger. This is immediate. அந்த ஆத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்திரத்தை அவனால அந்த முற்கோபம், அந்த நேரத்தில் ஒரு ஆத்திரம் வந்து அடக்க முடியல. அந்த முற்கோபம் wrath. நீதிமொழிகள், அதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். என்னோட தான் இருக்கீங்களா? This is going to be very good to help you. நீதிமொழிகள் 14:29 என்ன சொல்லுது பாருங்க. 14:29. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முட்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். அது இங்கிலீஷ்ல காட்டுங்க. இதை நம்ம நிறைய நீங்க ஆங்கிலத்தில் கொஞ்சம் பார்க்கணும், சரியா? He who is slow to has great, but he who is impulsive exalts. கொஞ்சம் கவனிங்க. இவங்க அப்ப என்ன சொல்ல வராங்க? இங்க என்ன எழுதியிருக்காரு? ஞானம் உள்ள அந்த யார் எழுதுறா? இத சாலமோன் ராஜா எழுதுறாரு. இம்பல்சிவ்னு ஒரு வார்த்தை அங்க வருதா பாத்தீங்களா? wrathக்கு அடுத்து என்ன அது யூஸ் பண்றாரு? அந்த wrath, அந்த முற்கோபம்னு இவர் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அங்க யூஸ் பண்றாங்கன்னா இம்பல்சிவ். இம்பல்சிவ்னா என்னது? எதையுமே உட்கார்ந்து யோசிக்கிற ஒரு நிதானம் இல்ல. எதையும் உட்கார்ந்து யோசிச்சு சரியா செய்வோன்ற ஒரு பக்குவம் இல்ல. டப்புன்னு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே. என்னோடதான் இருக்கீங்களா? ஆமா. என்ன அந்த நேரத்தில் தோணுதோ அதை டப்புன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அது சில நேரம் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க ஏற்கனவே உங்க மூளைக்குள்ள உங்க வாழ்க்கை ஒரு விதத்துல ப்ரோக்ராம் ஆயிருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு வண்டி ஓட்டியிருப்போம்? யாராவது வண்டி ஓட்டியிருப்போம். வண்டி ஓட்டிட்டு வரும்போது வர வழியில என்னெல்லாம் கரெக்டா பார்த்தீங்கன்னு அத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இல்ல வண்டியை எப்படி ஓட்டிட்டு வந்தீங்கன்னு அந்த ஒன்றும் இல்லை. வண்டி அது பாட்டு ஓட்டிட்டு வந்திருப்பீங்க, இப்படியே எதையோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்ன எதுக்குமே உங்களுடைய ஃபுல் கவனம் தேவைப்படலை. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு வண்டிக்குள்ள. ஏற்கனவே அந்த ப்ரோக்ராம்ல தான் ஓடிட்டு இருக்கு வண்டி. என்னோட தான் இருக்கீங்களா? அதே மாதிரி
உள்ளுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் ரெடியா இருக்கு. அந்த ப்ரோக்ராம் படி அந்த நேரத்தில் தப்புன்னு என்ன தோணுதோ பண்ணிடும். ஹலோ, இப்ப நீங்கெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் முழிச்சிட்டீங்க. வீட்டுக்குள்ள போறோம், தப்புன்னு என்னமோ நடக்குது, ஏதோ என்ன something happens, something triggers me. உடனே அந்த நேரத்தில் போட்டு திட்டி எதையோ சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு நாள் கழிச்சு சொல்லியிருக்க வேண்டாமோன்னு யோசிப்பேன். அத அந்த நேரத்திலே பண்ணாம இருந்திருந்தா அதையும் நீங்கெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க. யோ ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் வைஃப்ஸ், நிறைய பேர் புருஷனும் பொண்டாட்டியுமா பக்கத்துல 2 பேரும் உட்காந்து, சிலர் தனியா இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டில் என்ன பண்றோம்? இல்லாட்டி நீங்க வேலை செய்யற இடத்துல என்ன பண்றீங்க? your impulsive nature, அந்த impulsive என்ன சொல்லலாம்? மனக்கிளர்ச்சி இல்ல, the impulsive nature. So like you're so quick to அவசரமா எல்லாத்தையும் பண்ணிரணும்னு. இந்த அவசரம் இருக்கே, அது யாருக்குரியதா? அது யாருக்குரியது? மாம்சத்துல நடக்கிறவனுடைய வாழ்க்கை முறையே அப்படிதான் இருக்குமா. அது ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளை. கீழ்ப்படியாமையின் பிள்ளை அவன் மாம்சத்துல ஆழமா ஊறி மாம்சம் சொன்னபடி மாம்சத்துக்கு ஏத்தபடி வாழ்றான். அவனுடைய ஆக்ஷன் எப்பவுமே என்னவா இருக்கும்? இம்மீடியட்டா தான் இருக்கும், அவசரமா இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் எடுத்து யோசிச்சு என்ன நடக்குது, இதை இப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதா இல்லையா? இப்ப என் மனைவி ஏதோ என்கிட்ட கோவப்பட்டாங்கன்னு வச்சுப்போம். ஏதோ நடந்துருச்சு, கோவப்பட்டாங்க. உடனே என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க அனிதா, சொல்லுங்க. நீனா நானான்னு பார்த்துடலாம். அனிதா உண்மையா இருக்கணும், அதானே அது முக்கியம். உண்மையா இருக்கணும். எனக்கு தெரியும் இல்லை என்ன நடக்கும்னு தெரியும். அப்படித்தானே? நான் அதை பண்ணாம போய் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து எதனால இவ அப்படி சொன்னா? There could be so many different reasons. நிறைய காரணங்கள் இருக்கும். நான் உடனே நான் டிஃபெண்ட் பண்ணி நீ யாரு என்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை. அமைதியா ஒரு நிமிஷம் உட்காந்து எதனால? What am I trying to do? இவங்களுடைய இருதயத்துடைய நோக்கத்தை விளங்கிக்க பார்க்கிறேன். And then suddenly இதனால தான் இன்னைக்கு கோவப்பட்டிருப்பாளா? எத்தனை பேர் ஒழுங்கா ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்க வாழ்க்கையில? ஒழுங்கானா சும்மா ஒரு தண்ணியை குடிச்சிட்டு இல்லை ஒரு ஜூஸை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்களா? அதுதான். அப்போ உங்களுக்கு தெரியும் உடனே என்ன நடக்கும். முத 2 நாள் எப்படி இருக்கும்? கொடுன்னு இருக்கும். அப்போ நான் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு தெரியுது, இன்னைக்கு அவ ஃபாஸ்டிங்ல இருக்கிறா. அதனால ஒரு 2 நாள்ல அது சரியாயிரும். நான் எதையுமே அங்க போட்டு தாக்கி உடைச்சு பயங்கர நாதாண்டா வீட்டில் காட்டணும்னு அவசியமே. அதை பண்ண முடியாதவன் என்னவா இருக்கிறானா? இன்னும் தைரியமா சொல்லுங்க, தப்பு இல்லை. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாதானே அதை சரிப்படுத்த முடியும். அவன் இன்னும் எப்படி இருக்கிறானா? மாம்சத்துல ஏன் இருக்கிறான் அவன்? கீழ்ப்படியாமையின். பாருங்க, இது ஏன் முக்கியம் நான் சொல்றேன்.
இது நான் ஏன் முக்கியம்னு சொல்றேன். இன்னொரு எபிரேயர் 5:8 என்ன சொல்லுது பாருங்க. Hebrews 5:8. அவர் குமாரனாயிருந்தும், இது யாரை பத்தி பேசுது? இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுது. சொல்லுது அவர் என்னவா இருந்தும், குமாரனாயிருந்தும், அவர் குமாரனாய் இருந்தும். பட்ட அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? நீ குமாரனா இருக்கும்போது சில விஷயங்களை நீ செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. உன்னுடைய உனக்கு நீ குமாரன், when you are a son, your authority is different. உன்னுடைய அதிகாரம் வேற. நீ அப்படி நடந்துக்கணும்னு அவசியமே. ஆனாலும் இங்க சொல்லுது அவர் குமாரனா இருந்தும் அவருக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. என்னத்தை கற்றுக்கிட்டு இருந்தாராம்? இயேசு குமாரனாய் இருந்தும் பாடுகள் பட்டு. நீங்க எல்லாம் கொஞ்சம் பாடுபட்டா என்னத்தை கற்றுப்பீங்க? அந்த அந்த கொஞ்சம் பாடு வந்துருச்சுன்னா, ஒரு ஆள் ஏதாவது சொல்லிட்டாலே நீனா நானான்னு கிளம்புறவங்க கொஞ்சம் பாடு வந்தா சொல்லுங்களேன், என்னோட தான் இருக்கீங்களா? சொல்ற எழுதி இருக்கு குமாரனாய். இந்த வசனத்தை மறந்துட மாட்டீங்களே. குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. கொஞ்சம் இருங்க. அவர் முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணம் அடைந்த பின்பு he attained perfection. So now that he has attained perfection, யாரெல்லாம் இப்ப அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவரை நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நித்திய ரட்சிப்பை அங்க யாருக்கு? இந்த நித்திய ரட்சிப்பை யாருக்கு கொடுக்கிறானா? இத விளங்குங்க. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறாராம். டைட்டஸா ஒரு புக் இருக்கு, தீத்து, அதுல தான் எழுதி இருக்கு, தேவனுடைய கிருபை எல்லோருக்கும் தோன்றினது. The grace of God appeared to all men. தோன்றினது எல்லாருக்கும், அது இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவரை பெற்றுகிறவன், அவரை ஏற்றுக்கொள்றவன் பிள்ளை ஆகிறான். அவரை கீழ்ப்படுகிறவன் நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்பு என்னன்னு ஒரு காலம் பார்ப்போம். விலங்கு இருந்தா ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. அவர் முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு he attains perfection. இந்த நித்திய ரட்சிப்புன்றது தான் ஒரு காலத்துல you will also attain perfection. அவர் சொல்றார், but that is for those who will obey him now. யாரெல்லாம் அவரை இப்ப இந்த கீழ்ப்படிஞ்சா நமக்கு இது மட்டும் தான் விளங்கு, நித்திய ரட்சிப்பு மட்டும் தான் பாக்குறோம். ஆனா கீழ்ப்படிஞ்சா என்ன இன்னொரு விஷயமும் நடக்குது. அவரும் குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். அத சொன்னா ஓகே ஓகே ஓகே. எதை கீழ்ப்படிஞ்சாரு? யார கீழ்ப்படிஞ்சாரு? இயேசு. கரெக்ட். பிதாவை அவர் ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, நானு பிதா என்ன செய்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ அத மட்டும்தான். அவர் யாரு? அவர் குமாரனாய் இருந்தும்
அவர் என்ன சொல்றாரு, அந்த கேட்டு பார்த்து செய்யறதுல கேட்டு செய்யறதுல என்ன இல்லை, that impulsive nature is not there. அந்த கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, அந்த அவசரம், that impulsive nature will never be there. If impulsive nature is not there, அந்த அவசர தன்மை ஒண்ணு அந்த இல்லனா மாம்சத்துக்கு அங்க இடமும் விளங்கினா ஒரு ஆமென் சொல்லுங்க. Do you understand? Do you understand? இயேசு, see, I think it was பில் ஜான்சன் ஒருத்தர் சொன்னார்னு நினைக்கிறேன், 10 எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கேட்ட ஒரு ஞாபகம் திடீர்னு வருது. Jesus never lived in reaction. Reaction என்னது? என்ன நடந்தாலும் உடனே ரியாக்ஷன், அந்த என்ன சொன்னி, எதிர் செயலுக்கு எதிர் செயல், கரெக்ட், ரியாக்ஷன். இயேசு எங்கேயுமே he never reacted. He only did what he saw or heard the Father. பிதாவின் இடத்திலிருந்து கேட்காத பார்க்காத எதையும் அவர், அப்படின்னா அவர் அவருக்குள்ள அந்த இம்பல்சிவ் நேச்சரே இருந்திருக்க வாய்ப்பே, அப்படின்னா மாம்சத்துக்கு அங்க இடம் இருந்திருக்கவே. அவர் வந்து காட்டுறாரு உங்களுக்கும் எனக்கும், இப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம். இப்ப மனுஷனுடைய முதல் பாவம் சொல்லுவாங்கல்ல, அது பாவம்னு சொல்றதை விட விழுதல், முத வீழ்றான் ஏவாளும் ஆதாம ஏவாளும். அந்த கதையில என்ன நடக்குது, தேவன் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு, அதை கீழ்ப்படியாம இன்னொன்னு வந்து சொல்றத சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியா ஓகே ரைட், there was no obedience. அந்த obedience இருந்திருந்தா அந்த impulsive you wouldn't have reached. அந்த அவசரத்துல கையை நீட்டிருக்க, விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. ஹலோ, எத்தனை பேருக்கு இந்த அந்த குணத்தினால, அந்த அவசர குணத்தினால உங்க நாவு, அந்த அவசர குணமும் உங்க நாவும் அப்படியே முடிச்சு போட்டு வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அவசர குணத்துல அந்த நாவை வச்சு எத்தனை பேரை நீங்களே புண்படுத்தி இருப்பீங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். புண்படுத்திட்டு அடுத்த நாள் அவங்க புண்படாத மாதிரியே உங்ககிட்ட நடந்துக்கலன்னா அதுக்கும் கோவப்படுவீங்க. Are you with me? அந்த அவசர குணம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க எதையாவது பேசி தள்ளிடுவீங்க. அடுத்த நாள் நீங்க பேசினது தப்புன்னு யோசிக்க மாட்டீங்க. இன்னைக்கு மூஞ்ச தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? we need to, இதெல்லாம் நம்ம மாத்தணும் பாருங்க, இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுதீங்க? அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆஹா, what a nice. இப்ப முதல்ல ஒரு விஷயத்தை சரி பண்ணுவோம். இப்ப நான் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு சபையில் இருக்கீங்க. இதுதான் இயேசு வந்து பிதாவை கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அப்படின்னா அதை இப்ப நீங்க எப்படி பண்ண போறீங்க?
வெரி குட், வெரி குட். யூ see, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு எபேசியர்ல எழுதி, எபேசியர்ல அழகா எழுதி இருக்கு, he gave gifts to men. என்னது? ஈவுகளை கொடுத்தாராம். ஒரு பரிசு, உங்களுக்கு ஒரு gift கொடுத்தாராம். அந்த gift யாரு? போதகர்கள், தீர்க்கதரிசிகள். அப்ப தேவன் என்ன உங்களுக்கு என்னவா கொடுத்தாராம்? gift-ஆ கொடுத்தாராம். அப்படின்னா நீங்க என்னத்தை கீழ்ப்படியணும்? அதுதான் நீங்க இன்னைக்கு யோசிக்கணும். யா அப்படின்னா எனக்கு நான் என் வாயிலிருந்து வர இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கணும். கீழ்ப்படிதலை கற்றுக்கணுமா? விளங்குதா? நீங்க though he was a son, அதுதான் முக்கியம். இயேசு குமாரனா இருக்கிறது, நான் குமாரனா இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. he was the only begotten son, ஒரே பேரான குமாரன் அவர். you and I adopted into the family, what a beautiful thing. ஆனா அவர் யாரு? the monogene. ஆமா, நான் அதுக்குள்ள போயிட்டு மூளை அப்படிதான் இங்க போயிட்டே இருக்கும். இயேசுன்றது அந்த முதல் வித்து, the monogene, the only begotten son. அவர் though he was a son, அப்படிப்பட்ட அவர் என்னத்தை கற்றுக்கொண்டாரா? அப்ப நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அப்ப நீங்க என்னவா வேணாலும் இருந்துட்டு போங்க, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். கீழ்ப்படிதலை இப்போ இந்த நேரத்தில் யாருக்கு என்னத்தை கீழ்ப்படியணும்னா, தேவன் கொடுத்திருக்கதே அதுக்குதான். அவர் தன்னை கொடுத்து வச்சிருக்காரு. நான் சொல்றதெல்லாம் நீ கீழ்ப்படியணும் இல்ல, இந்த வாயிலிருந்து வர வார்த்தையாவது சொல்றதையே கேட்டாலும் நல்லதுதான். அதை கேட்க முடியாம உங்க மாம்சம் உங்களை போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தையாவது கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்ளுங்க, ஒரு நாள் பூரணப்படவீங்க. என்னோட தான் இருக்கீங்களா? பவுல் இதை இப்படி சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, இல்ல ஏசாயா 1:19 என்னது, என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஏசாயா 1:19. ஐசாயா, சரி வேணா அப்படியே எந்திரிச்சு ஓடிருங்க. அங்க உட்கார்ந்து திருன்னு முழிச்சிட்டு பதறி போய் அவசரம். ஏசாயா 1:19 அந்த வசனத்தை பார்த்துட்டு போலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, கவனிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி, அத இங்கிலீஷ்ல என்ன இருக்கு பாருங்க, நிறைய விட்டுருவாங்க அங்க. if you are willing and நீ willing என்னது? விருப்பம். நீ விரும்பி கீழ்ப்படிஞ்சினா இந்த தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய். அதான் வாக்குத்தத்தமா அதை எடுத்துங்க. நீ விரும்பி கீழ்ப்படிஞ்சினா இந்த தேசத்தின், இது தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிற அமைப்பு. தேவன் நல்ல வேலைங்க. தேவன் ஒரு அமைப்புக்கு வெளியில எதையும் செய்ய மாட்டார். அதான் தேவன். ஆமென். சரி, இப்ப பாருங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 13:17. சரி, பவுல்னு சொல்லிட கூடாது, அது யார் எழுதுனாவோ. ஏன்னா இதெல்லாம் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வெளியில. நீங்க எப்படி பவுல்னு சொல்லலாம்? 13:17 கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால்
என்னது? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக. இப்ப எதுக்கு எங்க திரும்ப வந்துட்டோம்? ஆத்மா என்ன இருக்கு? இந்த ஆத்மா ஒண்ணு தனியா அங்க தள்ளாடிட்டு இருக்கு. மாம்சம் அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த மாம்சம் இந்த ஆத்மாவை இழுத்துக்கும். இதே ஆவி ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னா இந்த ஆவி இந்த ஆத்மாவை ஈர்த்து கொள்ளும். இந்த ஆத்மா தான் நடுவுல. இந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதமா யாரை வச்சிருக்கிறாராம்? நடத்துகிறவர்கள். ஹலோ, இங்கிலீஷ்ல கொஞ்சம் காட்டுங்கம்மா. those who rule over you ன்னு போட்டாங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் they watch out for your soul. இப்ப என்ன ஒரு போதகரா என்ன எதுக்கு உங்ககிட்ட கொடுத்தாரு? வழி நடத்துறேன்னா என்னது? அதுதான் எழுதியிருக்கு. என்னோட வேலை என்னவா? உன்னுடைய ஆத்மாவை சரியா obey your spiritual leaders and submit. அங்கதான் வரேன். they watch over your soul. இப்ப என்ன எதுக்கு உங்களுக்கு ஒரு போதகரா கொடுத்தாருன்னா, உங்களுக்கு இங்க ஒரு ஆத்மா இருக்கு பாருங்க, தனியா. அந்த ஆத்மாவுக்கு யார் இப்ப பாதுகாவல்? பொறுப்பு யாரு? இது நல்லா இருக்கு கதை. அதை என் தலையில போட்டுட்டு எதுவா இருந்தாலும் போதகரை போய் கேட்டுங்க சார்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு, என் ஆத்மா இப்படி செஞ்சிருச்சு, எதுவா இருந்தாலும் போதகர்கிட்ட கேட்டுங்க. பொறுப்பு யாரு கையில தான் இருக்கு? அதை பாதுகாத்துக்கிறது யாரு கையில இருக்கு? You understand? You are still responsible for your soul. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படி நீங்க தான் சொல்லணும். அந்த ஆத்மா தடுமாறிட்டு இருக்க நேரத்தில் அதை பாதுகாத்து அதை சரியான இடத்துல வச்சுக்க வேண்டிய பொறுப்பை தேவன் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு? இப்ப பாபு ஒரு கூட்டத்தை தொடங்குறாரு. அந்த கூட்டத்துக்கு வர மக்களுடைய ஆத்மாவுக்கு இவர் தான் உத்தரவாதம், இவர் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய வேலை, ஒரு கடமை. அதனாலதான் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜெபிச்சு எனக்கு முடியெல்லாம் நரைச்சு. But honestly, I pray for you all. I pray and I pray and I pray. I pray for these kids. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நான் தான் அதை பாதுகாத்துக்கணும். இப்ப நான் அதை பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் தமிழுக்கு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல. கொஞ்சம் கவனிங்க. அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்னது அடங்குங்கள்? அது இன்னொரு கொஞ்சம் சொல்லுங்களேன். அடங்குங்கள், கீழ்ப்படிந்து அடங்குங்கள். விளங்குதா? This is not to control you. இங்க உங்க யாரையாவது நான் என்னைக்காவது இந்த 10 7 8 வருஷமா யாரையாவது நான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிருக்கேனா? நீ இப்படிதான் செய், நீ இப்படிதான் வாழ, நீ இப்படிதான் நடக்கும், நீ இப்படிதான். நெவர். என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீங்க கீழ்ப்படிந்து சொல்றதை கேட்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா ஒரு சிலர் தெரியல, எல்லாருமே அப்படி இருக்கிற வாய்ப்பும் தெரியல. ஆனா என்ன உங்களுக்கு கொடுத்திருக்காரு?
என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப இங்க எழுதியிருக்கு, கீழ்ப்படிந்து அடங்கி இருங்க, அடங்கி. இந்த ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கிலீஷ்ல there's this word called submit. அது இங்கிலீஷ்ல காட்டுங்க. சப்மிசிவ். சப்மிசிவ்னா அதுதான் அந்த சப்மிட். சப்மிட்னா என்னது? எதையுமே உன் வாழ்க்கையில நீ அவசரத்துல செய்யாத. எதுவா இருந்தாலும் முதல்ல அத எங்க உனக்கு ஒரு ஆள் கொடுத்திருக்காருல்ல, அங்க அத முதல்ல கொண்டு வா. கொண்டு வந்து உன் ஆத்மாவுக்கு தேவையான ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டு அதை பொறுமையா பண்ணு. காலையிலே எந்திரிக்கும் போது, இன்னைக்கு நான் அந்த ஊர்ல போய் அந்த ஒரு விஷயத்தை பண்ணலான்னு அப்படியே எழும்பி வண்டி எடுத்து நேரம் அந்த ஊருக்கு போய் எதையா பண்ணி உழப்பிட்டு வராம, காலையிலேயே இப்படி தோணுது, ஒரு வார்த்தை, ஒரு போனை போட்டு இது இப்படி செய்வோமா, சரியா தப்பா கூட இல்லை, இப்படி செய்வோமா, இது அப்படி செஞ்சா பரவாயில்லையா? அதை நீங்க கேட்கிற நேரத்திலேயே என்ன நடக்குது? அந்த அவசரம், அதை நீங்க முதல்ல கேட்கிற நேரத்திலே அந்த அவசரம், நிதானம் ஒண்ணு உள்ளுக்கு வந்துடும். அந்த நிதானத்துல நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கே விளங்கிடும். நாங்க எதுவும் சொல்லணும்னு கூட இல்லை. நீங்களே அந்த நிதானத்துல நீங்களே அதை வித்தியாசமா பார்க்க தொடங்கிறீங்க. அந்த நேரத்துல முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறீங்க. நிதானத்துல கூப்பிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறீங்க. அந்த நிதானத்துல ஆலோசனையும் இல்லாட்டி நான் கொடுக்க போற ஆலோசனை என்னவா இருக்கும்? அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்கா? அந்த தேவன் பேசின அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? அந்த மனசுல வச்சு இந்த வேலையை செய்யுங்க. அவ்வளவுதான். You see what happens? கீழ்படிகிற பிள்ளையாயிடுறீங்க. அங்க அந்த நிதானம் வந்துருது. அங்க மாம்சத்துக்கு இடமே எல்லாம் போயிருது. அந்த அடுத்த படத்தை காட்டினேன். எபேசியர் 2 சொல்லுது. அது அடுத்து தேவன் என்ன வச்சு விளையாடுறதே அந்த சைலுக்கு ஒரு வேலையா போயிருச்சு பாருங்க. இந்த ஆவிக்கு என்ன கொடுத்துட்டாராம்? ஜீவன் கொடுத்துட்டாராம். இந்த மரித்திருந்த உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. ஆமென். இந்த ஆவிக்கு இப்ப இந்த ஆவிக்கும் என்ன தேவை? இந்த ஆவியும் இன்னும் வளரணும், ஆவியும் பலப்படணும். நீங்க இங்க இன்னைக்கு நீங்க கட்டாயம் நான் போவேன் நீங்க வந்து உட்கார்ந்தனால என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த ஆவி இன்னும் கொஞ்சம் பலன் அடைஞ்சிருக்கு. இது பலனடைய இத தன் பக்கமா ஈர்த்துக்குது. உங்க ஆவிக்கு பலன் இல்லைன்னா இந்த ஆத்மா எப்படி இழுகிறது? நவீன் தான் தெரிகிறார், நான் இல்லை. இழுத்து பலன் இல்லைன்னா எப்படி இழுகிறது? விளங்குதான் நான் சொல்றது? நீங்க ஒவ்வொரு முறையும் போன முறை நீங்க கேட்ட வார்த்தை ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கு? அந்த வார்த்தை இதயத்துல இங்க மட்டும் சும்மா ஏதாவது கேட்டு விடி உங்க இல்ல, நிஜமானுமே வார்த்தை எங்க போய் விழுகுதான்? இதயத்துல விழுகிற வார்த்தை இதயத்துல விழுந்து உங்க ஆவிய பலப்படுத்து. பலப்பட்ட ஆவி உடனே இருதயத்தெல்லாம் நீ ஒழுங்கா நீ பார்த்து என்னடா பண்றீங்கன்னு இந்த ஆத்மாவை பன் பக்கமா இன்னும் கொஞ்சம் இழுத்து கரெக்டா வச்சிருக்கும் பாருங்க. இன்னைக்கு வந்து இதை கேட்கறீங்க, இன்னைக்கு திரும்பி போனோன்னு என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பலன் அடைஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஆத்மா பண்ணாம பார்த்துவீங்க. இதுல இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகுது, பலன் இல்லாம போகுது. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? என்னோட தான் இருக்கீங்களா?
வாழ்க்கை பாருங்க, தேவன் எவ்வளவு அழகா ஒரு விஷயத்தை படைச்சு வச்சுட்டாரு. அடுத்தடுத்த வாரங்கள் நான் சொல்ல போறது உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும், ஆனாலும் கேளுங்க. ஆமென். இதனாலதான் யாக்கோபு, ஜேம்ஸ் யாக்கோபு 1:19 இப்படி சொல்லுது பாருங்க. என்ன சொல்லிருக்கு? 1:19. அதுக்குள்ள நேரம் ஆயிருச்சா? ஆகையால் என் பிரியமான சகோதரரே கொஞ்சம் கேளுங்க. யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் அவசரம் எதுல மட்டும் தான் காட்டணும்? கேட்கிறதுக்கு. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு மட்டும் தான் அவசரமா செவி கொடுக்கணும். விளங்குதான சொல்றது? பி குவிக், ஸ்விஃப்ட் டு ஹியர். அப்புறம் பேசுகிறதற்கு பொறுமையாயும், ஸ்லோ டு ஸ்பீக். ஹலோ, நீங்கெல்லாம் எனக்கு இப்போ ஒரு 20-30,000 கொடுத்துட்டு போகணும். இன்னைக்கே உங்க கல்யாணத்தெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன். வீட்டில் போய் நிம்மதியா இருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பி ஸ்விஃப்ட் டு. அந்த ஈகோ எல்லாம் கலட்டி வச்சிருங்க. அதெல்லாம் மாம்சம். என்ன இப்படி சொல்லிட்டாங்களோ அப்படி சொல்லலாம், நமக்கு என்னமோ சொல்லிட்டு போறாங்க. Who cares? You know you. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அவங்களுக்கும் தெரியும். அதை காட்டிக்க வேண்டாம்னு தான் கண்டதெல்லாம் பேசிட்டு சுத்திட்டு இருக்கான். அதுக்கு ஏன் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணி? பி பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். The wrath. இங்கிலீஷ்ல காட்டுங்க. Be swift to hear, slow to speak. Slow அப்படின்னா அந்த impulsive nature, அந்த அவசர குணம் இருக்குல்ல, அதுக்கு நீ எப்பவுமே நிதானமா அதை கொண்டு வா. வெளியில் எதுவா இருந்தாலும் நிதானமா கொண்டு வா. இப்ப எப்பவும் போல இவங்க தான் சிக்கிறாங்க. மல்லிகா ஏதோ காலையிலேயே பாபுவை சொல்லிட்டாங்க. பாபுக்கு இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த நேரத்திலே திட்டிட்டு போயிடலாம், இல்லாட்டி பொறுமையா அந்த விஷயத்தை நிதானமா கொண்டாந்து, நீங்க ஏன் அதை அப்படி சொன்னீங்க, அது அப்படி சொல்லும் போது எனக்கு இப்படி தோணுது, அதை நம்ம இப்படி செய்யாம இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு நிமிஷம் எடுத்து அதை பேசுற நேரத்தில் நீங்களே சொல்லுங்க என்ன நடக்கும். அதுக்கப்புறம் என்ன எழுதி இருக்கு பாருங்க. The wrath of man, it does not produce the righteousness of God. தமிழ்ல காட்டுங்க. இல்ல அவர் கீழே 19 ஏதோ வாசிட்டு இருக்கோம். யாவரும் கேட்க மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அதத்தான் நம்ம அதை ரைச்சஸ்னஸ் பார்க்கும்போது முதல்ல எங்க தெரியுமா போகும்? நான் நீதிமான், அது இல்ல, உன்னுடைய கோபம் இல்ல. இப்ப அதை என்னன்னு சொல்லுங்க. உன்னுடைய அவசரம் தேவனுடைய நீதிக்கு இடம் கொடுக்காது. உனக்கு தேவ நீதி வேணுமா, இல்ல உன் அவசரத்தின்படி எல்லாம் நடக்கணுமா? ஹலோ, எந்த விஷயமா இருந்தாலும் விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. The wrath of man will not produce the righteousness of God. தேவன் நீதி உள்ள தேவன். உனக்கு கட்டாயம் நீதியை செய்வார். உனக்கு அநீதி நடந்திருக்குன்னா அந்த இடத்துல அவர் உனக்கு நீதியை செய்வார். ஒண்ணு அந்த நீதிக்கு
நீ இடம் கொடுக்கணும், இல்லாட்டி உன் அவசரத்தில் நீ எதையாவது செஞ்சுட்டு போயிடணும். பட் அதான் சொல்லுது, உன்னுடைய அவசரம் தேவனுடைய நீதிக்கு இடம் கொடுக்காது. விளங்குதான் நான் சொல்றது? உன்னுடைய அவசரம் தேவன் நீதியை நடப்பிக்காது. இப்ப ஒரு நிமிஷம் என்னோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத so much யோசிச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேனை இழந்தாங்க. எதனால? இதனாலதான். காயினும் ஆபேலோட ரத்தம் கத்திட்டு இருக்கான். எதனால? இதனாலதான். காயினுக்கு அந்த நேரத்தில் வந்துச்சு, கொண்டுட்டு போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆபிரகாம் கடைசியில் இஸ்மேல்னு ஒருத்தனோட போராட வேண்டிய ஆயிருச்சு. எதனால? இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல் ராஜ்யத்தையே இழந்தான். எதனால? சாமுவேல் வந்து அந்த ஒரு பலியிடறதுக்கு அவனால காத்திருக்க முடியல. சாமுவேல் மூலமா தேவன் சொன்ன ஒரு விஷயத்தை கீழ்ப்படிய முடியல. திங்க் அபவுட் ஆல் ஆஃப் them. எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மோசே கடைசியில வாக்குத்தத்தம் பண்ற தேசத்துக்குள்ள போகவே, ஏன் பேசுன்றாரு, குச்செடுத்து அடிச்சிட்டான். கோபம், மக்கள் மேலெல்லாம் கோபம். தேவன் சொல்றாரு அந்த பாறையை பார்த்து பேசணும்னு, இவர் போய் பாறையை பார்த்து. ஆனா என்னோட தான் இருக்கீங்களா? தயவு செய்து கவனிங்க. அவனுடைய அவசரம் அந்த நேரத்தில் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சா? ஒரு பலனை கொடுத்துச்சா? இவங்க எல்லாருடைய அவசரமும் அந்த நேரத்தில் ஒரு பலனை கொடுத்துச்சா? ஆனா தேவனுடைய திட்டத்திலிருந்து அவங்கள ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. அதுதான் உன்னுடைய அவசரம் தேவ நீதிய அவசரத்துல செஞ்சனால எதுவுமே நடக்காம போகாதுன்னு இல்ல, எல்லாம் நடந்துச்சு. பேச சொன்ன இடத்துல அடிக்கிறான், பேசினா என்ன தண்ணி வந்திருக்குமோ அதே தண்ணி தான் வந்துச்சு. சாராளுக்கு பதிலா ஆகாரோட படுத்து ஒரு குழந்தைய பெத்துக்கிறான். கடைசியில ஈசாக்குன்னு ஒருத்தன் பிறந்தான். ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. அந்த நேரத்தில் அந்த அவசரத்தில் குழந்தை பிறந்துச்சா? ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சா? ஏன் அது ஒரு பெண் குழந்தையா இருந்திருக்கலாமே? இல்ல, ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. நீங்க அவசரத்தில், in your impulsive nature you do things and you see results and you think results because of that. அதனால தான் பத்தியா நான் நடந்துக்கிற விதத்தில் எல்லாம் நடந்துச்சு. ஆனா உங்களை தேவனுடைய திட்டத்திலிருந்து அது தூக்கி கடைசியில் they lost the kingdom, they lost the promised land, they had a whole, like Abraham now had to deal with Ishmael became a nation and they had to deal with it. Adam and Eve lost the garden and because of that we lost life and immortality. என்னோட தான் இருக்கீங்களா? விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. இதனால தான் we are way past time. ஆமா, 7:10 ஆயிடுச்சு. அதுக்குள்ள we have to stop somewhere, no? எங்கேயா நிறுத்தியானுமே. இங்கே நிறுத்திடுவோம் அப்ப. ஆமா, நெக்ஸ்ட் வீக் பாருங்க. இதனால தான் தேவன்
சிலுவையின் மூலமா. அதே எபேசியர் 2, இந்த எபேசியர் 2 அடுத்த வாரமும் பார்ப்போம். இன்னும் நம்ம முதல் 2 வசனத்திலே உட்கார்ந்துருக்கோம். இந்த எபேசியர் 2ல கடைசியில் தேவன் என்ன பண்றாராம்? என்னையும் அவருடைய வலது பார்சத்துல அவரோட கூடயே உட்கார வச்சு எனக்கு he gives me rest, இளைப்பாறுதலை கொடுக்கிறாராம். இளைப்பாறுதல்னா என்ன? இளைப்பாறுதல்னா என்னது? வாட் இஸ் திஸ் ரெஸ்ட்? வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு, ஆமா, தட் ரெஸ்ட் இஸ் வே இனிமே அந்த அவசரம் இல்லை, அந்த குளைச்சல் இல்லை, அது ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கிடைக்குது. அவர்கிட்ட போனா அது எப்படி நடக்குதுன்னா, அது நீனும் உனக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. உன்னுடைய ஆவிய பலப்படுத்தி ஆத்மாவை அந்த பக்கம் இழுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆத்மா முழுமையான இளைப்பாறுதலை பெற்றுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு போய் விடுறாராம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாருங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது? இன்னைக்கு நான் அவ்வளவு உண்மை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. எத்தனை மணிக்கு நேற்று ஆக்சிடென்ட்? மிட்நைட் 12:30க்கு ஜாலியா பைக் எடுத்துட்டு ஒரு ஆட்டோ வந்திருக்கு. வந்து ஸ்பிளிட் செகண்ட் அடிச்சு போயிட்டு ஆட்டோ மேலேயே மோதி ஆட்டோ ஃபுல்லா நெம்பி உடஞ்சி வளைஞ்சு போய் கிடக்குது. ஆட்டோ விழுந்து கிடக்குது. மேல ஒரு கீறல் கூட இல்லை. போட்டிருக்க கண்ணாடி போட்டிருந்த வாட்ச்ல கூட ஒரு கீறல் இல்லை. கூப்பிட்டோன்னு என்கிட்ட சொன்னாரு, இது கட்டாயம் தேவனுடைய தூதனா தான் இருக்கணும், இல்லாட்டி இது நடந்திருக்க. ஆட்டோல இருந்தவனுக்கெல்லாம் அடிபட்டிருக்கு. ஆட்டோ நெளிஞ்சு மறைஞ்சு போயிருச்சு. இந்த அற்புதங்கள் எல்லாம் டெய்லி ருசிக்கிறோம்ல, இந்த அற்புதங்களை. இது என்ன பண்ணுது? நம்மளை பலப்படுத்தி அப்படியே அந்த ஆத்மாவை அவர் பக்கம் ஈர்த்து இந்த ஆவி இப்ப இந்த ஆத்மாட்ட இது ஆத்மாட்ட சொல்லி, வா நம்ம போய் இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இங்க இருப்போம், அங்க இருப்போம், அப்படி இது சொல்லுது, வா தேவனை ஸ்தோத்திரிப்போம், வார்த்தையை கீழ்ப்படிவோம், தேவன் கொடுத்திருக்க முழுசா சப்மிட். இதெல்லாம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம இனிமே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இல்ல. நம்ம இனிமே we are not children of wrath. கோபாக்கினையின் பிள்ளைகளும் நம்ம இல்ல. தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு போறேன்.